இப்படி தான் நான் வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி அது சொல்லி வச்சு தான் வந்திருக்காப்புல தலைவன். தியேட்டர் உங்கள் கண்ட்ரோல் இருக்குங்கிறங்காட்டி தானே இப்படி பண்ணுறீங்க. ஹலோ அம்பீஸ். ஒரு 4 மணி 5 மணி என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம், எனக்கு கரெக்டாக தெரியல. ஆஃபீஸ் ஒர்க்கில் மறந்துட்டேன். திடீர்னு இன்ஸ்டாவில் ஒன்று பரவிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு 3 பேஜுக்கு என்னமோ ஏதோ ஒரு நியூஸ் போல தளபதி ஏதோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு உள்ள போய் பார்த்தோம்னா தளபதி ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ண போறாப்புல. அந்த கட்சிக்கு பேர் விஜய் தமிழக விஜய் இயக்கம். இல்லை தமிழக வெற்றி இயக்கம், தமிழக வெற்றி கழகம். விஜய்னாலே வெற்றி, விஜய்னா விஜயம் வெற்றி அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்போனா தமிழக விஜய் கழகம். ஆல்ரெடி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ வச்சு நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டுமே பத்தாது, பெருசா பண்ண முடியாது, நமக்கு ஒரு பவர் தேவை. அதனால நாங்க இப்போ ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, அவர் கட்சிக்கு வருவாரு, கட்சிக்கு வந்துட போறாருப்பா, இல்ல கட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலி தலைவன் கட்சிக்கு வராப்புல அப்படின்னு சொல்லி ஹாப்பியான ஒரு நியூஸா தான் இருந்தது. பட் ஃபைனலா ஒரு விஷயத்தை பார்த்தாங்க. நான் அந்த மாதிரி ஒரு 2 படம் இன்னுமே இருக்கு. அந்த கோட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு படம் இருக்குது போல இருக்கு. தளபதி 69ஓட என்னோட இது முடியுது. அதாவது இந்த சினிமால எண்ட் ஆஃப் எரா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துட்டாப்புல. ஒரு சைடு தலை இந்த மாதிரி பைக் இந்த மாதிரி டிராவல் அப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த சைடு இவர் பாலிடிக்ஸ், அதுவும் அவராவது அடுத்து ஒரு படம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இவர் நான் சினிமாவே விட்டு போறேன், அப்புறம் ஃபுல் அரசியல் தான், சினிமா பக்கம் அவனை வரப்போறதில்ல அப்படிங்கிறப்போ அது மட்டும் கொஞ்சம் ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா சின்ன வயசுல ஒரு 5 வயசு இருக்கும்போது என்னமோ திருமலை படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல போய் திருமலை படத்தை பார்த்துட்டு வந்துட்டு எங்க அப்பா ஒரு பாத்திர வியாபாரி அப்படிங்கிறதுனால அந்த பேப்பர் கட்டிங் எல்லாம் பழைய பேப்பர் எல்லாம் கொண்டு வருவாங்க. அதுல திருமலை போஸ்டர் இருக்கும். அதெல்லாம் கட்டிங் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு 200-300 கட்டிங் மேல எல்லாம் கட் பண்ணி சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். தளபதினா அப்படி ஒரு ஃபீல் அந்த மாதிரி இருக்கும். ஆனா அதுக்காக தலப்படத்தை பார்க்க மாட்டேனோ, ஒரு நடிகரை ரொம்ப பேடா பேசுறதோ அந்த மாதிரிலாம் இருக்கு கிடையாது. அந்த மாதிரி நான் பண்ணதும் கிடையாது. ஈவன் தளபதி படத்துக்கு FDFS பார்க்குற மாதிரியே தலை படத்துக்கு FDFS பார்த்துருக்கேன், தலைவர் படத்துக்கு FDFS பார்த்துருக்கேன், சிவகார்த்திகேயன் படத்துக்கு FDFS எல்லாம் போயிருக்கிறேன். டிக்கெட் எடுத்து அதுவும் அடிச்சு பிடிச்சல டிக்கெட்ல எடுத்துலாம் போயிருக்கிறேன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஒரு மெச்சூர் ஃபேன்னு சொல்லாமே, அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தேன். ஒரு வாட்டி 3 படத்துக்குலாம் போயிட்டு அந்த இன்ட்ரோ மட்டும் பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால டிக்கெட் வேணாம், பரவாயில்ல நாங்கள் இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு சொல்லி அடுத்த ஷோக்கு வெயிட் பண்ணி 3 மணி நேரம் தியேட்டர் கேட்லயே அங்கேயே வெயிட் பண்ணி உட்காந்துட்டு அது இதுவும் பண்ணிக்கிட்டு அது நார்மல் இன்ட்ரோ தான் தெரியல, ஆனா அதை கூட பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தோம். அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல பார்த்ததெல்லாம் இனிமே கிடையாதுங்கிறப்போ அந்த ஒரு மாஸ் இதெல்லாம் இனிமே தியேட்டர்ல தளபதியை அந்த மாதிரி பார்க்க முடியாதுங்கிறப்போ அது ஒரு ஃபீல். அவரோட ட்ரெய்லரோட லைக்ஸும் வியூஸும் அவர் மட்டும்தான் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அந்த விஷயங்கள் இதுக்கப்புறம் இருக்காது. அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் ஒரு ஃபீலா இருக்கு. நம்மளே எவ்வளவு யோசிக்கிறப்போ அந்த மனுஷன் எவ்வளவு யோசிச்சிருப்பாப்ல. 200 கோடி 150 கோடிக்கு மேலே எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பீக்கில் இருக்கிற மனுஷன், அதுவும் லீவ் படமெல்லாம் 500 கோடியெல்லாம் தாண்டி 600 கோடி பக்கமெல்லாம் கலெக்ஷன் எடுத்துருச்சுனாங்க. ஏன் அதை விட்டுட்டு ஒரு அரசியல் ஸ்டார்ட் பண்ணணும்? அவர் லைஃப்பை பார்த்துட்டு பயங்கரமா இன்னும் டெவலப் ஆகிட்டு போகலாம். அதுவும் அவர் இப்போ ஒரு பிரேக் எடுத்துட்டு ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் அவர் மறுபடியும் வந்தா கூட அவரோட அந்த பீக்கும் அவரோட அந்த ஒரு ஸ்டார்டமும் குறையவே குறையாது. அப்பவும் அவருக்கு இதே ஓப்பனிங் இருக்கும், அப்பவும் அவருக்கு இதே கலெக்ஷன்ஸ் இருக்கும், அப்பவும் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் ஆகட்டும், லைக்ஸ் ஆகட்டும், வியூஸ் ஆகட்டும், எதுவும் ஆகட்டும் அதே லெவல்லே இருக்கும். தட் இஸ் தளபதி. இந்த சைடு தளபதி வந்துட்டாரா அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் வருது. ஏன் அப்படின்னா டைம் டு லீடுன்னு டைட்டில் வச்சதுக்கு அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணாங்க. நான் ரியலாகவே டைம் டு லீடர் ஆகிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தக்கு கொடுத்துருக்காப்புல. தியேட்டரில் உன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத மாதிரிலாம் ப்ராப்ளம் போச்சு. தியேட்டர் உங்கள் கண்ட்ரோல் இருக்குங்கிறங்காட்டி தானே இப்படி பண்ணுறீங்க, ஒருவேளை அவன் நடிக்காமல் போயிட்டானா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அது இப்போ நடந்திருக்குது. இப்போ நான் நடிக்க மாட்டேன் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அவங்களுக்கு ஒரு தக்கு கொடுத்துருக்காப்புல மனுஷன். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. லெட்ஸ் சி. அண்ட் இந்த 2 மாதத்துக்கு அப்புறம் வரப்போகிற எலெக்ஷன் கிடையாது, 2 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிற அந்த எலெக்ஷனில் தான் நம்ம நிற்க போகிறோன்னு ரொம்ப தெளிவாக இருக்கார் மனுஷன். அதுவும் இந்த மாதிரி நான் வருவேன் வரமாட்டேன் அப்படி இப்படின்லாம் இல்லாமல் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டோம்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் போட்டிருந்தார். எண்ணி துணிய கரும துணிந்த பெண் எண்ணுவது என்பது இலக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இது நான் தப்பாக சொல்லியிருந்தேன், மன்னிச்சிருங்க, டக்குன்னு சொல்லிட்டேன். ஒரு பீக்கில் இருக்கிறப்போ அதை விட்டுட்டு ஒரு மனுஷன் இதுக்குள்ளே வராரு அப்படின்னா அதுக்கு அவர் எவ்வளோ யோசிச்சிருப்பாரு. ஸோ ஒரு உண்மையாக ஒரு விஷயம் நல்லதாக பண்ணணும்னு நினைக்கிறாப்புல, நல்லபடியாக பண்ணட்டும். இந்த மாதிரி நான் வருவேன் வரமாட்டேன் அந்த மாதிரி இருக்குது. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வருது அப்படின்லாம் வருவேன் அப்படின்னு ஒவ்வொரு படங்களாகவும் அரசியலுக்கு நான் வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வச்சிருப்பாரு. ஸோ ஒரு ப்ரீ பிளான்டாக இதுதான் நடக்க போகுது, இப்படி தான் நான் வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லி வச்சு தான் வந்திருக்காப்புல தலைவன். இதுக்கப்புறம் ஆல்ரெடி தலையும் என்ன தலைன்னு சொல்லாதீங்கன்ட்டாரு. தளபதினாலும் தளபதி இனிமேல் சினிமாவில் இல்லைன்ட்டாங்க. இந்த கிளாஸு ஃபைட்டு இதெல்லாம் இதுக்கப்புறம் இருக்க போகிறது கிடையாது. தளபதி ஃபேன் ஆகட்டும், ஒரு தலை ஃபேன் ஆகட்டும், இதுக்கப்புறம் அந்த அச்சுக்கிறது தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு மனுஷன் ஒரு விஷயம் நல்லபடியாக பண்ணணும்னு நினைக்கிறாப்புல. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் 2026 யாருக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாட்டா ரொம்ப இதாக இருக்குது. பட் மெச்சூராக என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.